singer over. Mohammed, okay. Program at the T.R. Mahalingam Granddaughters Surya School Music Academy Children Music Performance. தாயம் காத்திட தன்னல போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த். என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. தாய்மணி கொடி சொல்லுக ஜெயஹிந்த். தாயம் காத்திட தன்னல போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த். பலவண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ. தேவம் பலவாகும் நம் ரத்தம் ஒன்றல்லோ. பூக்கள் கொண்டு வந்தால் இது புண்ணிய தேசமடா. வத்தல் கொண்டு வந்தால் தலைவாங்கிய தேசமடா. எங்கள் ரத்தம் எங்கள் கண்ணீர் இவை எழுந்து கலந்து தேங்கள் சரித்தவை. இருந்தீர் எழுந்து வந்த தேசமே. தலை கொடுத்தார் அந்த அனைவருக்கும் தாயகமே எங்கள் முதல் வணக்கம். தாய்மணி கொடி சொல்லுக ஜெயஹிந்த். தாய்மன் காக்கிற தன்னம் போக்கிட சொல்லுக ஜெயஹிந்த். சட்டம் நம் சட்டம் புதுவேதம் கொண்டாரோ. மண்ணில் நம் மண்ணில் புது சக்தி பிறக்காதோ.
சட்டம் கையில் கொண்டு நீதிமை திருத்துவிடு. சரியா இல்லை என்றால் அது வேதல் அறுத்துவிடு. புலிபோல் எழுக புலிபோல் விரைக அழகிலே ரத்தம் என்ன போலியா எழுத வேண்டும் புதிய இந்தியா. சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் மோதல் வணக்கம். தாய்மணி கொடி சொல்லுக ஜெய்ஹிந்த். தாயம் ஆக்கிய தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய்ஹிந்த். என் இந்திய தேசம் இது, ரத்தம் சிந்திய தேசம் இது, காந்தி மகாத்மா தண்ணிய பூமி இது. ஜெய்ஹிந்த் 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 ஜெய்ஹிந்த். Thank you.
நல்லா பண்ணுங்க. இவங்க பண்ணுங்க. இவங்க பண்ணாங்க. சூப்பர். வரத்துக்கு முன்னால வர மாதிரி இருக்கு. வணக்கம் சார், வாங்க சார். வெல்கம் சார், வெல்கம் சார். வாங்க சார். செல்வமன்றோ பிருந்தாவனம் நந்த குமாரனம் யாவருக்கும் ஒரு செல்வமன்றோ ஏனோ ராதா எந்த புறாமை யாதான் அழகால் மயங்காதவரோ எந்தாவனமும் நந்த குமாரன் யாவருக்கும் ஒரு செல்வமன்றோ புல்லாங்குழல் செய்தி மயனாலே உள்ளமே ஜில்லன குல்லாதா புல்லாங்குழல் செய்தி மயனாலே உள்ளமே ஜில்லன குல்லாதா ராகத்திலே அனுராகமே ஜகமேலும் ஜலி நாடாதா ராகத்திலே அனுராகமே ஜகமேலும் ஜலி நாடாதா ராவணம் நந்தகுமார் யாவருக்கும் ஒரு செல்வமன்றோ கண்ணனின் உண்டதலீலைய கண்டம் தன்னைய மறந்திட செய்யாதா கண்ணனின் உண்டதலீலைய நினைகம் தன்னைய மறந்திட செய்யாதா ஏனோ ராதா இந்த பொறாமை யாதான் அழகால் மயங்காதவரோ தேவா
गणपति और में कानात मंगल मंगल फलदाल तमिल मंदिर तारामन नवल हे तारावती या முடிவு பாட்டு வரப்போகுது. அது அமைக்க எடுக்கணுமா?
Ceremony 2026. Before we dive into the grand celebrations of the evening, let us pay our deepest respect to our culture, language and heritage. May I request the entire gathering to please rise for the Tamil Varthu presented by Surya School of Music children. இது ஃபுல்லாக எடுக்கணுமா சீராரும் வதனமென திரள்வரத கண்டமிதில் தேக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு விரைநுதலும் தரிதனலும் திரதமுமே அத்திரக வாசனை தோல் அணிதுறதும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனே தமிழனே உன் சீரிழமை சிறப்பிழந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நாட்டு வாழ்த்து. மனவதி நாயக பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராத மராठा திராவிட உத்கல வங்கா விந்த ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதி तरंगा तव शुभ नामे जाहे तव शुभ आशीष माने जागे तव जय दाता जनगण मंगल नायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. Thank you everyone. Please be comfortably seated. गुणाधीशाय गुणाधीशाय
சவுண்டு அவங்க சரியாக வைக்கலாங்க. போடு ரெக்கார்டிங் போடு பொசிஷன் அவ்வளோதான் அது போடு
சென்ட்ரு இந்த ஃபேஸ் கடைசி நான் போட்டேன் அதுதான போட்டேன்
தமிழில் சங்கேனி முடங்கி கிடந்தால் நீங்கள் முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உங்களை சிறைப்பிடிக்கும். நீங்கள் எழுந்து நடந்தால் எரிமலையும் உங்களுக்கு வழிவிடும். இந்த ஐரோப்பியன் அச்சீவர்ஸ் அகாடமி அவார்டு ஃபங்க்ஷன் இன்றைக்கு சென்னையிலே மிக சிறந்த முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை திருவாளர்கள் காஷ்மீர் ருமி சன்னா ஷேக் முகமது காயல் ஏஆர் ஷேக் முகமது அவர்களுடைய மகனார் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவருடன் உடனடியாக நமது காங்கிரஸ் மற்றும் அனைத்து அமைப்புகளை சேர்ந்த டிவிகே, டிஎம்கே, காங்கிரஸ், ஏடிஎம்கே அத்துணை அமைப்புகளையும் அவர் ஒருங்கிணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவருக்கு எல்லோருமே ஆதரவளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அவர் என்றும் நமக்கு உறுதுணையாக இருந்து ஏடிப்படியாக நம்மை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார். எனவே கலைகள் இன்றைக்கு ஆயக்கலைகள் 64 கலைகள் என்று சொல்கிறார்கள். அந்த கலையிலே சில கலைகள் மறைந்து கொண்டிருக்கின்றன. அந்த கலையை ஊக்குவிக்கும் விதமாக இன்றைக்கு பரதநாட்டியம் குழந்தைகள் ஆடினார்கள், மிக சத்தான முறையில் பாடினார்கள். அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்வார்கள். இருந்தாலும் அவர்கள் அந்த திறனை வெளிப்படுத்தும் விதமாக மிக சிறந்த முறையிலே நமக்கு நேஷனல் அனத்தம், தமிழ் தாய் வாழ்த்து பாடல்கள் பாடினார்கள். அந்த வகையில் அவர்களால் பாராட்டி வகையில் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்த பயிற்றுநர்கள் ஆசிரியர்களை அவர்கள் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அந்த வகையிலே நமது லட்சுமி ருமி அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு ஒரு சிறிய பாடல். வாவின் நிலாவே வாடாத பூவே என் வாழ்வில் மீண்டும் இணைகின்ற தாயே, கண்ணோடு இமையாய் சுகமாய்
கையில் ஏந்தி தாளாட்டுவேனே. காற்றோடு தலைக்கோதி நதியோடு தவழ்ந்து உயிரோடு உயிராக உறவாடும் அழகே, பனியோடு விளையாடி மலர் ஊஞ்சலாடி தரை வந்து தமிழ் பேசும் இருகால்வே நிலவே, சிறகாக உன்னை நான் ஏந்தி செல்வேன், சிறுங்காமல் உன்னை நான் பார்த்து கொள்வேன். ஒரு கோடி இன்பங்கள் உன்னை பார்த்த நொடியில். வாவெண்ணிலாவே வாழாத பூவே, என் வாழ்வில் மீண்டும் இணைகின்ற தாயே, கண்ணோடு இமையாய் சுகமாக சுமையாய் இரு கையில் ஏந்தி தாளாட்டுவேனே. இந்த பாடலை முதலில் வந்து மாற்றுத்திறனாளியாக வந்து பாடிய அவர்களுக்கும் அவருடைய ஆசிரியருக்கும் அவருடைய பள்ளிக்கு டெடிகேட் செய்கிறேன். பட்ஜெட்ட அனைவரையும் லட்சுமி ஐயா அவருடைய குழுவின் சார்பாக வருகின்ற வரவேற்று இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வாழ்த்துகிறேன். நன்றி, மிக்க நன்றி. ஹாப்பி மீடியாவில் அபிராஜா. தேங்க்யூ. By John sir. தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்களே, சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். தங்கங்களே, நாளை தலைவர்களே, நம் தாயும் மொழியும் கண்களே, சிங்கங்களே, வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். நம் தாத்தா தாயி மாமா நேரும் தேடிய செல்வங்கள், பள்ளி தாளை தந்தவர் ஏழை தலைவலி கிளம்புங்கள். நம் தாத்தா தாயி மாமா நேரும் தேடிய செல்வங்கள், வாழும் தெய்வங்களே, நம் தேசம் காப்பவர் நீங்கள். நம் தாத்தா காந்தி மாமா நேரும் தேடிய செல்வங்களே, பள்ளி சாலை தந்தவர் ஏழை தலைவலி தேங்க்யூ சார். நன்றி சொல்லு, நன்றி இல்லை நன்றி சொல்லுங்க போகலாம். சரி சரி கோரஸ்.
நம் தாத்தா காந்தி மாமா நீரும் பள்ளிக்காலை நம் தாத்தா காந்தி மாமா நீரும் அமைதிக்காலை கண்டகளே தலைவனை தினமும் and Natya Guru Divyasri ma'am.
முனைவர் பட்டம், அதாவது ஐரோப்பா பல்கலைக்கழகம் சார்பாக வந்து 3 நபர்களுக்கு மதிப்பூர் முனைவர் பட்டம் கொடுக்குறோம், கௌரவ டாக்டர் பட்டம். அது இல்லாம சர்வதேச சாதனையாளர்கள் அறக்கட்டளை ஜெர்மனி, பிரான்ஸ் சார்பாக வந்து ஒரு 13 நபர்களுக்கு வந்து சாதனையாளர்கள் விருது வழங்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கும் மரியாதைக்குரிய எஸ்.எம். ஹிதயத்துல்லா அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணைத் தலைவர் அவர்களை வருக 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 என வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக டாக்டர் ஏ அமீர் கான், என்னுடைய அருமை அண்ணன், நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி INTUC, அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். எனது அருமை நண்பர் சின்னத்துறை நடிகர் மற்றும் சினிமா நடிகர் ஆர்வலர் நண்பர் திரு விஜய் ஆனந்த் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். டாக்டர் ஏ அலெக்ஸ் ராஜ், ஆல் இந்தியா ரேடியோ, டெலிவிஷன் மற்றும் வேர்ல்டு தமிழ் ஆர்ட்ஸ் கல்ச்சுரல் அகாடமியுடைய இன்டர்நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். அடுத்தபடியாக டாக்டர் சையத் அகமது மீரான்ஜி அவர்கள், உலக தமிழ் கலை பண்பாட்டு கலைக்கூடம், நியூயார்க், அமெரிக்கா, அதனுடைய இயக்குனர் மற்றும் சர்வதேச செயலாளர். இந்த அமைப்பு இப்ப தலை நிமிர்ந்து இப்ப நிற்கின்ற அதற்கு மெயின் காரணம் டாக்டர் சையத் அகமது மீரான்ஜி அவர்கள் தான். எல்லாம் கை கண்டாலும் கொஞ்சம் ஹார்ட்டுக்கு நல்லது. அடுத்தபடியாக இந்த வியூ இருக்கலாம் பாருங்க. VRG ராஜி மேடம் அவர்கள், மேனேஜிங் டைரக்டர் மயிலை ஃபார்மர் பிராமின் சங்க தலைவர் ராஜி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். விஜயானந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அடுத்தபடியாக மும்பையிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கும் டாக்டர் சுமித்ரா சௌத்ரி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ். அடுத்தபடியாக டாக்டர் பிரேமா சேகர் அவர்கள், பிரின்சிபல் ஸ்ரீ சாய் சத்யா நர்சிங் காலேஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அந்த பக்கம் டாக்டர் ஏ இந்தியன் அவர்கள், அட்வொகேட், சென்னை ஹைகோர்ட் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். உயர்நீதிமன்ற செயலாளர் உயர்நீதிமன்றத்தின் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தி
சிறப்பான பணிகளை ஆற்றிய அருமை சகோதரர் திரு ஆர் கிருஷ்ணகுமார் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கார். அவர்களை மேடைக்கு வரும்போது அன்போடு அழைக்கின்றோம். பல்வேறு நிலைகளிலும் தன் நிலை மாறாது தன்னுடைய உழைப்பையும் தன்னுடைய அயராத உழைப்பால் முன்னேறிய அருமை நண்பர் டாக்டர் ஏ இந்தியன் திரைப்பட நடிகர், மியூசிக் டைரக்டர், பாடலாசிரியர், ஸ்கிரிப்ட் ரைட்டர் என்ற பல முகங்களை கொண்ட பன்முகை தன்மைகள் உள்ள அருமை இந்தியன் அவர்களை இந்த மேடைக்கு வருகிறவர்கள் வரவேற்கின்றோம். இன்றைக்கு இந்த ஐரோப்பிய யூனிவர்சிட்டியின் சார்பாக நவுத்தமுல்ல போதும் சார். இந்த பக்கத்தில் இந்த இடத்துல தான் கரெக்டாக Podium. He is an AICC member and the State Vice President of the Tamil Nadu Congress. Ladies and gentlemen, please put your hands together for S.M. Hridaya sir. ஐரோப்பிய பல்கலைக்கழக கல்லூரி மற்றும் இன்டர்நேஷனல் அச்சீவர்ஸ் ஃபவுண்டேஷன் இரண்டும் இணைந்து வழங்கக்கூடிய விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் டாக்டர் அவர்களே, திரு விஜய் ஆனந்த் அவர்களே, பிரேமா சேகர் அவர்களே, அலெக்ஸ் ராஜ் அவர்களே, டாக்டர் இந்தியன் அவர்களே, சகோதரர் கிருஷ்ணகுமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் டாக்டர் எஸ்.எம். காஷ்மி பூமி அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய திருவாளர்கள் பாண்டியன், லீனா, ரத்தினவேல், ராஜ், மீரா மொஹிதீன், பிரபா குருமூர்த்தி, ரமேஷ், சதீஷ்குமார், கீதாஸ்ரீ, குரு ஸ்ரீமதி திவ்யஸ்ரீ மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய புனிதா ஜெயக்குமார் மற்றும் இந்த நிகழ்வில் என்னோடு வருகை இருக்கக்கூடிய பாஷா அவர்களே, நண்பர் சம்சுதீன் அவர்களே, ரஹமத்துல்லா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில பல்வேறு நண்பர்களுக்கு விருதுகள் வழங்க இருக்கிறார்கள். விருதுகள் என்பது சாதனையாளர்களுக்கு மட்டுமல்ல, நல்லறம் செய்பவர்களுக்கும் வழங்கப்படுவதாகும். ஒரு தனி மனிதன் தன்னையும் தன் குடும்பத்தையும் தனது உறவுகளை மட்டும் பேணி வந்தால் அவன் ஒரு சாதாரண மனிதன். எப்பொழுது அவன் தன் குடும்பத்தை தாண்டி
பிற மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற எண்ணம், பிறருக்கு சேவை செய்ய வேண்டும், பிறருக்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அவன்தான் ஒரு வித்தியாசமான மனிதன். அத்தகைய பங்கு மக்களிலே ஒரு சிலருக்குத்தான் வரும், பிறருக்காக உழைப்பது. அப்படி எப்பொழுது நாம் சமுதாயத்திற்காக பணியாற்றுகின்றோமோ அப்பொழுதுதான் நாம் முழுமை பெற்ற மனிதனாக ஆகின்றோம். தன் குடும்பம், தன் உறவுகள் என்று இருப்பவர்கள் மனிதர்களால் கணக்கிடப்பட முடியாதவர்கள். ஆக பிறருக்கு நாம் உதவும் போது, பிறருக்கு நாம் கல்வியை தரும்போது, பிறருக்கு நாம் தொழில் பல்வேறு வாய்ப்புகளை வழங்கும் போது நாம் சிறந்த மனிதர்களாக மிளிர்கின்றோம். அப்படிப்பட்ட மனிதர்களை கௌரவிப்பதற்குத்தான் இது போன்ற பல அமைப்புகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையிலே இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரும் பல்வேறு நிலையிலே பிறருக்கு உதவியாளர்களாக இருக்கிறீர்கள். உங்களை நான் பாராட்டுகின்றேன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் மட்டுமல்ல, விருது வாங்கக்கூடியவர்களும் சரி, இன்னும் அதிகமாக மக்களுக்கு நல்லறம் ஆட்ட வேண்டும், நற்செயல்களை செய்ய வேண்டும் என்ற ஊக்கம் உங்களுக்குள் வர வேண்டும். அந்த ஊக்கத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த விருது வழங்குகின்றவர்களுடைய வேலை. இந்த விருதை வழங்கக்கூடியவர்கள் மக்களுக்காக இன்னும் பலர் உழைக்க வேண்டும், அவர்களுக்கு நாம் உதவ வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை கைக்கொள்ள வேண்டும். சுயநலமாக வாழக்கூடியவர்களுடைய வாழ்க்கை என்பது மிகவும் கவலைப்படக்கூடிய வாழ்க்கை. மக்கள் சொல்லுவார்கள், ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வரும். நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நினைச்சா பிறருக்கு உதவணும். இப்ப கல்விக்கூடங்கள்ல அட்மிஷன் போடக்கூடிய காலம். உங்கள வசதி இருந்தால், வாய்ப்பு இருந்தால், உங்கள் குழந்தைகளுக்கு கல்வி கட்டணம் கட்டும் போது அந்த பகுதியிலே வாழக்கூடிய, உங்கள் தெருவிலே வாழக்கூடிய அந்த குழந்தைகளில் ஓரிரு குழந்தைகளை, அந்த ஏழை குழந்தைகளாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் கல்வி கட்டணம் கட்டக்கூடியவர்களாக மாற வேண்டும். அப்படி கட்டும் பொழுது உங்களுக்கு இறைவனுடைய உதவி கிடைக்கும். இறைவனுடைய உதவி யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால், யார் இறைவனுடைய படைப்புகளுக்கு உதவுகின்றார்களோ அவர்களுக்கு தான் இறைவனுடைய உதவி கிடைக்கும். அந்த அடிப்படையிலே நாம் பிறருக்கு உதவுவர்களாக மாற வேண்டும். எப்பொழுது நாம் பிறருக்கு உதவுவர்களாக மாறுகிறோமோ நம்மோடு கடவுள் இருப்பார். நம்மோடு கடவுள் இருந்து விட்டால் நம்மை வெல்ல யாராலும் முடியாது, நமக்கு எதிராக யாரும் இருக்க முடியாது. ஆக ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய அந்த எண்ணம் பிறருக்கு உதவ வேண்டும். திருக்குறள் படிக்கிறோம், குர்ஆன் படிக்கிறோம், பைபிள் படிக்கிறோம். அதிலே உள்ள சாரம் என்னவென்று சொன்னால், வேதங்களுடைய சாரம் என்னவென்று சொன்னால், அடுத்தவர்களுக்கு உழைக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதுதான் பரம்பொருளின் கட்டளை. இன்னைக்கு பரம்பொருள் சொல்றோம். இந்துக்களாக இருந்தாலும், முஸ்லிம்களாக இருந்தாலும், கிறிஸ்தவ சகோதரர்களாக இருந்தாலும் எல்லாருக்கும் இறைவன் ஒருவன் தான். ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவெண் மேனியன், கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன், முகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன், இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் புரிந்தும் புரியாத அல்லது அறிந்தும் அறியாத பரம்பொருள் ஒன்றே. அப்ப கடவுள் எல்லாருக்கும் ஒருவன் தான். நாம பிறக்கும் போது எந்த குடும்பத்திலே பிறக்கிறோமோ
அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களாக நாம் இருக்கிறோம். அதே நபர் அடுத்த குடும்பத்திலே பிறந்தால் அந்த மதத்தை சார்ந்தவராக இருப்பார். இவற்றை நாம் உணர்ந்து நாம் எல்லாம் மனிதர்கள், சக மனிதர்களுக்கு இனம், மதம், மொழி என்று பாராமல் உழைக்க வேண்டும், உதவ வேண்டும். அப்படி உதவும் போதுதான் நாம் உண்மையான மனிதர்களாக மிளிர முடியும். ஆக இப்படிப்பட்ட விருது வழங்கக்கூடிய விழாக்களிலே இன்று வந்திருப்பவர்கள் மட்டுமல்ல, இன்னும் உங்களுக்கு தெரிந்த அறிந்த நல்ல காரியங்களை செய்யக்கூடியவர்களை நீங்கள் இந்த குழுவிடம் நீங்கள் தொடர்பு கொள்ள வைத்து அவர்களுக்கும் இது போன்ற விருதுகளை வழங்கி அவர்களை மேலும் மேலும் நல்லறம் புரிவதற்கு நீங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். அப்படி செய்யும் பொழுது நிச்சயமாக இன்றைய மனிதர்களுக்கு இடையில பல்வேறு நல்ல காரியங்கள் நடக்க முடியும். ஆக அன்பு நண்பர்களே, உங்களுக்கு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன், நாம் ஒவ்வொருவரும் பிறருக்காக வாழ வேண்டும். இன்னைக்கு அன்னை தெரசாவை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? தன்னை பற்றி சிந்திக்காமல் பிறருக்காக வாழ்ந்தவர். மகாத்மா காந்தியை பற்றி பேசுகின்றோம். ஏன் பேசுகிறோம்? அதே போன்று மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தை பற்றியும், நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமை பற்றியும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூட ஒரு புது கட்சி ஆரம்பிக்குது. அந்த கட்சிக்கு கொள்கை என்னன்னு கேட்டால் அப்துல் கலாமுடைய கொள்கைன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அவர் மறைந்து பல ஆண்டுகள் ஆனாலும் அவர் பேர் இன்னைக்கு நிற்குது. என்ன காரணம்? அவர் பலருக்கு உதவினார். அன்னை தெரசாவாகட்டும், மகாத்மா காந்தியாகட்டும், வாழ்க நீ எம்மான் இவ்வையத்து நாட்டிலெல்லாம் விடுதலை தவறிக்கட்டு பால்பட்டு நின்றலாமோர் பாரதம் தேசம் தன்னை காக்க வந்த காந்தி மகாத்மா என்று பாரதி பாடினானே. எத்தனையோ மனிதர்கள் இந்தியாவிலே வாழ்ந்தார்கள். ஏன் அவரை பற்றி மட்டும் பேசக்கூடிய பாடக்கூடிய நிலை மகாகவி பாரதிக்கு வந்தது என்று சொன்னால், அவர் மிகப்பெரிய வழக்கறிஞராக, கிருஷ்ணகுமார் போன்ற வழக்கறிஞராக இருந்தாலும் அவர் ஒரு நேர்மையான வழக்கறிஞராக, இந்திய மக்களுக்கு பாடுபடக்கூடியவராக அவர் வாழ்ந்தார். அதனால் தான் இன்றைக்கு நாம் மகாத்மா காந்தி என்று சொல்கிறோம். அவரோடு ஆரம்பத்திலே அவருக்கு தொண்டராக இருந்து பிறகு வேறுபட்ட தந்தை பெரியார் கூட என்ன சொன்னார் தெரியுமா? இந்தியாவிற்கு காந்தி தேசம் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னார். அத்தகைய அளவிலே மகாத்மா காந்தி உயர்ந்தார் என்று சொன்னால், அந்த தலைவர்கள் தியாகிகளுடைய வழியை நாம் பின்பற்ற வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு, பல்வேறு நண்பர்கள் விருது வாங்க வந்திருக்கிறார்கள். அவர்களை நான் பாராட்டுகின்றேன், வாழ்த்துகின்றேன். வந்திருக்கக்கூடிய அனைவர்களையும் பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். ஜெய்ஹிந்த். Best Humanity Award. Thank you, Doctor, for those inspiring words. Now I am. படிக்க போகிறாங்க. கட் பண்ணிட்டவா?